டெலிசர்ஜரி டன் பை ரோபோட்ஸ். ரோபோக்கள் செய்த தொலைதூர அறுவை சிகிச்சை. வணக்கம், நான் சௌமியா. தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மனித உருவ ரோபோக்களை பயன்படுத்தி பன்றிக்கு பித்தப்பை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். அதுவும் தொலைதூர அறுவை சிகிச்சையின் மூலமாக யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஜக்கோப் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் ஆராய்ச்சியாளர்கள் இதை எப்படி மேற்கொண்டுள்ளனர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குறிப்பாக இதில் 2 விதமான அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது ஹியூமன் ரோபோ டீம். அடுத்து ரோபோ டீம். இந்த ஹியூமன் ரோபோ டீம் அப்படிங்கிறது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, குறிப்பாக இதில் ரோபோ தான் முதல் அறுவை சிகிச்சையாளராக இருக்கும். குறிப்பாக இது இரண்டாவது இதற்கு உதவிகரமாக மனித அறுவை சிகிச்சை நிபுணர் உடன் இருப்பார்கள். அவர்கள் ஆப்ரேட் செஞ்சு அதன் மூலமாக இந்த ரோபோ எல்லா வேலையும் அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்வதற்கான விஷயங்களை மேற்கொள்ளும். 2 என்ன அப்படின்னா, இந்த எந்திரம். குறிப்பாக இந்த ரோபோ என்ன செய்யும் அப்படின்னா, இரண்டுமே ரோபோக்கள் தான். இந்த 2 ரோபோக்களுமே ஒன்றுக்கொன்று உதவிகரமாக செயல்பட்டு அந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு முதல் கட்டமாக ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி வெற்றிகரமாக நடந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆய்வை இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எடுத்ததாம். இப்போ ஒரு 30 நிமிடத்திற்கு 30 நிமிடங்களுக்குள்ள அறுவை சிகிச்சை முடிக்கக்கூடிய ஒரு சூழலை இவர்கள் மேம்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த தொலைதூர அறுவை சிகிச்சை மூலமாக குறிப்பாக இது இந்த ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு போர்க்களத்தில் இருந்தாலும் சரி, அடுத்து ஒரு விண்வெளிக்கு சென்ற நபர்களுக்கு ஏதேனும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னா கூட இந்த எந்திரத்தை உடன் அனுப்பி வைத்தால் அது ஒரு பலனுள்ள வகையில் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முடியும். இதற்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடியது தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தில் குறிப்பாக இந்த லேட்டன்சி கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த லேட்டன்சியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த ரோபோவை இயக்குவதற்கு ஏதுவாக சிக்னல்ஸ் சமிக்ஞைகள் அனுப்பப்படணும். அந்த சமிக்ஞைகள் அந்த ரோபோ பெறணும். அதற்கேற்றார் போன்றதை இந்த ரோபோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோ குறிப்பாக மனித ரோபோக்களாக மனித உருவ ரோபோக்களாக இருப்பதன் அடிப்படையில் இது 2 லெக் இதுக்கு இயல்பாக இருக்கும். அப்போது இந்த ரோபோவால் எளிதாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும். எல்லா விதமான விஷயமும் மனிதர்களைப் போலவே செயல்படுவதற்கு ஏதுவாக அமையும். அதுவே முன்பு இருக்கக்கூடிய எந்திரங்கள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அது இன்னுமே அது ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம அதற்கு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுவே இந்த ஹியூமனாய்ட் ரோபோவாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு இடத்துல பெரிதளவு இடத்தை அது ஆக்கிரமிப்பு செய்வதில்லை. குறிப்பாக ஒரு சில அளவு தான். எப்படி ஒரு இடத்துல மனிதன் இருப்பாங்களோ அதற்கேற்ற இடத்தை மட்டும்தான் அது ஆக்கிரமிப்பு செய்யும். அதனால் பெரிதளவில் இதற்கு இடம் தேவைப்படுவது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதற்காக இந்த ஆய்வகம் அமைப்பதற்கு, குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அமைப்பதற்கு ஏதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 1800 பவுண்ட்ஸில் இந்த ரோபோட்ஸை வைக்க வேண்டிய சூழல் இருக்கும். இதற்கு 3 to 4 கைகள் வரைக்குமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது அறுவை சிகிச்சை புரிவதற்கு ஏதுவாக. அதற்காக ஒரு குறிப்பாக ஒரு மென்பொருள் உதவியோட இந்த ரோபோ இயங்குவதற்கு ஏதுவாக எல்லாமே அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அதுக்கேற்ற அமைப்பில் அவர்கள் வைத்திருப்பாங்க. அத்துடன் இந்த ரோபோக்களை இயக்குவதற்கு ஏதுவாக கிட்டத்தட்ட 3 விதமான வேலையை மேற்கொள்ளும் சொல்கிறாங்க. ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஏதுவாக அது ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு கொடுக்கறதா இருக்கலாம். அது ஒன்று. இரண்டாவது, அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் அது பெற்று இருக்கக்கூடியதாக இருக்கலாம். மூன்றாவது அந்த அறுவை சிகிச்சை முடிந்து அந்த இடத்த விட்டு இந்த மருத்துவர்கள் வெளியேறும் தருணத்தில் அந்த அறுவை சிகிச்சை அறையில் இருக்கக்கூடிய உபகரணங்களை உரிய இடத்துல வைக்கிறதா இருக்கலாம்.
அந்த இடத்துல வந்து சுத்தப்படுத்துவதாக இருக்கலாம். இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்ஸையுமே வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் இவங்க உருவாக்கிய இந்த 2 மனித உருவ ரோபோக்கள் வந்து பித்தப்பையை, அதுவும் பன்றியிலிருந்து பித்தப்பையை வந்து சரிவர நீக்கம் வந்து செய்திருக்கிறதாக சொல்கிறாங்க. இது யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோவில் இருக்க ஜக்கோப் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அதாவது ஷாங்லை லியோ, இவர் தான் இதில் வந்து இந்த அறுவை சிகிச்சையில் ஒரு முக்கிய பங்காற்றிய ஒரு நபரும் கூட. அதாவது ஹியூமன் ரோபோ இன்ட்ராக்டில் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டார்கள் இல்லையா, முதல் கட்ட சோதனையில். அப்போ அதில் வந்து இது முழுக்க வந்து ஆக்டிவேட் பண்ணதாக இருக்கலாம். அதில் வந்து ஷாங்லை லியோ அவர் வந்து ஒரு முக்கிய பங்காளர். அத்துடன் வந்து இதில் வந்து ரியான் ப்ரோடரிக் இவரும் வந்து இணைந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து குறிப்பாக அந்த மென்பொருள் உதவியுடன் வந்து அந்த ரோபோவை இயக்குவதற்கு ஏதுவாக பல்வேறு விஷயங்களை வந்து இவர்கள் செய்திருக்காங்க. இவர்களுடைய ஆராய்ச்சி குழு இதர உறுப்பினர்களும் சேர்ந்து தான் இந்த விஷயங்கள் வந்து செய்திருக்காங்க. அதுவுமே வந்து இவர்கள் குறிப்பாக இந்த ஆய்வுகளை வந்து மேற்கொள்வதற்கு இவர்கள் தான் முழுக்க அந்த ரோபோவுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் வந்து மேற்கொண்டுள்ளனர். இதை தொடர்ந்து இவங்க சொல்கிற ஒரு விஷயத்தில் மிக குறிப்பாக ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது இந்த கல்லூரியை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் துறையை சேர்ந்த ஃபேக்கல்ட்டி மைக்கேல் யூப். அந்த மைக்கேல் யூப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது லேட்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம அந்த ரோபோட்டிக்கோட கண்ட்ரோலரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது தான் வந்து அதோட மூவ்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது நம்ம அதை வந்து இயக்குவதற்கு ஏதுவாக நம்ம கண்ட்ரோலை வந்து பயன்படுத்தும் போது அந்த கண்ட்ரோலர்லேருந்து சமிக்ஞைகள் வந்து அதற்கு சென்று அப்போ அது வந்து பர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா. அப்போ அதை செயல்படுத்த வைப்பதற்கான இந்த இடைவெளிக்கான இதுதான் வந்து தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ சிக்னல் வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணணும். அந்த சிக்னல் வந்து சரிவர வந்து அந்த சமிக்ஞைகள் வந்து சரிவர கடத்தப்படுகின்றதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. அதே நேரத்தில் இது வந்து ஒரு ரிமோட் அக்சஸ் ஏரியாவில் எப்படி வந்து செயல்படும், அப்போ அங்கே வந்து போதுமான அளவுக்கு வந்து சிக்னல்ஸ் எல்லாமே இருக்கா, சிக்னல்ஸ் வந்து ரீச் ஆகுமா, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதை தொடர்ந்து இது வந்து சரிவர வந்து சென்றடையும் தருணத்தில் அறுவை சிகிச்சைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து மிக குறைந்த அளவில் இருக்காங்க. அப்போது எண்ணற்ற நோயாளிகள் வந்து அறுவை சிகிச்சைக்கு வந்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. அப்போ தொலைதூர அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை புரிவதற்கு குறிப்பாக அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் மட்டும் வந்து சரிவர வடிவமைத்து விட்டால் இப்போ இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை முறைக்கு ஏற்றார் போன்ற இந்த தொலைதூர அறுவை சிகிச்சைக்கு ஏற்றார் போன்ற ரோபோக்களை வந்து பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கேற்றார் போன்ற கட்டமைப்பை வந்து மருத்துவமனை வந்து ஏற்படுத்த வேணும். அப்போ தான் வந்து அந்த ரோபோட்டை வந்து உள்ளே கொண்டு போய் வைக்க முடியும். இந்த ரோபோட்ஸ் வந்து உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1800 pounds வந்து தேவைப்படுது. அதுவும் இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த ரோபோவுக்கு வந்து சர்ஜி அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. இந்த சர்ஜியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 அடி உயரம் வந்து கொண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து 60 pound எடை கொண்டதாக இருக்குது இந்த சர்ஜி ரோபோ. இதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எளிதாக போயிட்டு வர முடியும். அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கேட்கக்கூடிய உபகரணங்களை வந்து இதனால் கொடுக்க முடியும். அப்புறம் அறுவை சிகிச்சைக்கும் உதவிகரமாக இதனால் செய்ய முடியும். அவர்களால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படும் போது திடீரென்று அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் தருணத்தில் இந்த ரோபோனால் அந்த அறுவை சிகிச்சையை வந்து திறம்பட மேற்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் 2 சர்ஜரி ரோபோஸை வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதன் வந்து ஆப்ரேட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு பித்தப்பையை வந்து அகற்றியிருக்கு. மருத்துவர்களோட உதவியின் மூலமாக வந்து முழுக்க ஒரு ரோபோ வந்து பித்தப்பையை வந்து அகற்றியிருக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா இவர்கள் எல்லாமே வந்து வெளியே வந்துட்டு அந்த ரோபோ வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு ரோபோ இன்னொரு ரோபோவோட கம்யூனிகேட் பண்ணிட்டு அதற்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் அது வந்து செய்து கொடுத்து அந்த அறுவை சிகிச்சையை தனியாகவே இந்த ரோபோக்கள் வந்து மேற்கொண்டதாக சொல்லப்படுது. இந்த அறுவை சிகிச்சை பற்றி குறிப்பாக இது வந்து பன்றியில் தான் இந்த அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தவிர மனிதர்களிடம் வந்து இந்த அறுவை சிகிச்சையை வந்து இவர்கள் மேற்கொள்ளவில்லை என்ற குறிப்பை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க.
இந்த அறுவை சிகிச்சையிலோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதர்களால் எளிதில் வந்து ஒரு இடத்துல வந்து போக முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படும் போது, அதாவது மருத்துவர்கள் ஒரு இடத்திற்கு சென்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது, அவர்கள் இருந்த இடத்துல இருந்தே இந்த தொலைதூர அறுவை சிகிச்சை கருவிகளுக்கான உபகரணங்களான இந்த மனித உருவ ரோபோக்களை பயன்படுத்தி அவர்களால் அறுவை சிகிச்சையை எளிதில் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு சோதனையோடைய ஆரம்ப கட்ட சூழலில் வந்து இவர்கள் இருக்கிறாங்க. அந்த முதல் கட்ட சோதனையில் இவர்கள் வெற்றி அடைந்திருக்காங்க. குறிப்பாக இந்த பன்றிக்கு பித்தப்பை வந்து அகற்ற முயற்சி செய்த அறுவை சிகிச்சையில் வெற்றி கண்டுள்ளனர் என்று சொல்கிறாங்க. இவர்கள் வந்து இன்னுமே வந்து இதை அந்த கருவியை வந்து மேம்படுத்தணும், இதில் லேட்டன்சியை வந்து அதிகரிக்கணும், அதன் மூலமாக இந்த சமிக்ஞையை வந்து அனுப்பக்கூடிய அளவை வந்து இன்னுமே வந்து வேகப்படுத்தணும். அப்போ துரிதப்படுத்தும் தருணத்தில் இதனுடைய வெற்றி வந்து இன்னுமே வந்து திறம்பட இருக்கும். அப்படி திறம்பட இருக்கும் பட்சத்தில் இவர்கள் வந்து இதை விண்வெளிக்கு, அதாவது கிராமமாக இருந்தாலும் சரி, அல்லது போருக்கு வந்து சென்றாலும் சரி, அல்லது போர்க்களம் அல்லது விண்வெளி இந்த மாதிரியான இடங்களில் வந்து மனிதர்கள் செல்லக்கூடிய ஒரு அதாவது மனிதர்கள் இந்த மாதிரி போர்க்களத்துக்கு சென்றாலும் சரி, விண்வெளிக்கு சென்றாலும் சரி, அங்கே வந்து ஏதேனும் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது, திடீரென்று அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றனர், அப்போ அவர்களுக்கு ஏதாவது உதவி வந்து செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களோட உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம அந்த இடத்துக்கு வந்து போக முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால் வந்து எந்திரங்களை வந்து அனுப்பி வைக்கின்றனர். அப்போ எந்திரங்களை வந்து அனுப்பி வைத்து அந்த எந்திரமை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு ஏதுவான அனைத்து விஷயத்தையுமே அதுக்கு வந்து ஃபீட் பண்ணி அவங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இந்த விஷயத்தை வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றிய விவரங்கள் வந்து இன்னுமே வந்து ஆரம்பக்கட்ட சோதனையில் தான் இருக்குது. இன்னுமே வந்து இது முழுமை பெறவில்லை. இப்போது முதற்கட்ட சோதனை வந்து வெற்றி அடைந்திருக்கு. அதுவே அடுத்தடுத்த கட்டங்களை வந்து இவர்கள் நோக்கி நகரும் தருணத்தில் இது இன்னுமே வந்து விஸ்திரமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதுவும் புதுவிதமான விஷயமா இருக்கும். ஒரு எந்திரம் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளுது அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் மனிதர்களின் உதவியால் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளக்கூடிய எந்திரம் எதிர்கால கட்டத்தில் அதுவே சுயமாக அறுவை சிகிச்சையை மேற்கொண்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அது ஒரு மிக பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போவே வந்து இருக்கக்கூடிய கருவிகளில் உட்பட வந்து என்ன அப்படின்னா, ஒரு மெஷின்ஸ் வந்து வச்சிடுறாங்க. அப்போது அங்கே வந்து போயிட்டு அந்த மெஷின்ஸ்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு டாக்டர் மாதிரியே வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ லோக்கலில் அங்கங்கே வந்து அந்த மெஷின் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. போயிட்டு பேஷண்ட்ஸ் போயிட்டு தனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த எந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு அதுவே வந்து ஆட்டோ கால் வந்து க்ரியேட் பண்ணும். அப்போ ஆட்டோ கால் மூலமாக அந்த டாக்டர் வந்து மெடிசின் சொல்லுவாங்க. அந்த மெடிசின்ஸை வந்து இந்த எந்திரத்துலேயே வந்து அந்த மெடிசின் வந்து கொடுத்து, ஆல்ரெடி அந்த மெடிசின்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன மெடிசின் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கலாம். அப்போ அது வந்து அந்த மெடிசின்ஸ் வந்து சொல்லும். இல்லைன்னா அந்த மெடிசினை வந்து அதுவே வந்து கொடுக்குற மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின்ஸ் மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அமலுக்கு வைத்திருக்காங்க. இது என்ன மாதிரியான விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் வந்து வந்திருக்கு. இதுவும் இப்போது ரோபோ அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தெரிந்து கொண்டிருக்கோம். இது ஒரு தொலைதூர அறுவை சிகிச்சைக்கு முழுக்க எந்திரங்களோட உதவி மட்டுமே நடக்கூடிய ஒரு சூழல் வந்து வரும் தருணத்தில் அது எந்த மாதிரியான விஷயமா வரும் அப்படிங்கிறது தெரியலை. ஓகே, நம்ம அடுத்து வந்து வேற ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து புது விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.